வணக்கம், வெல்கம் டு சித்ரா மம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்து சாம்பார் பொடி அளவோடு பார்க்க போகிறோம். எப்படி அரைக்கிறதுன்னு இது பாருங்கள். நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல வெயிலில் காஞ்சின்னு இருக்கு. நான் அளவும் சொல்லிடுறேன். வரமிளகா, அதாவது ரெட் சில்லி வந்து 600 கிராம், தனியா கோரியண்டர் சீட்ஸ் இது வந்து 500 கிராம், அதுக்கப்புறம் தோரம்பருப்பு அதாவது தூர் தால் இது வந்து 300 கிராம், கடலைப்பருப்பு சென்னா தால் 150 கிராம், அப்புறம் ஜீரகம்னா கியூமின் சீட்ஸ் இது வந்து 75 கிராம், மிளகு பெப்பர் 75 கிராம், கடுகு இது மஸ்டர்ட் இது வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் இது வந்து 25 கிராம். பாருங்கள், நான் வெந்தயம் வந்து வெயிலில் காய வைக்கல, இங்கே வைக்கிறேன் பாருங்கள், காய வைக்கல. இது வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம வந்து ட்ரை வால்னியில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். லைட்டாக செவந்தால் போதும், வறுத்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் இதோட அளவு. நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது பாதி அளவு. நான் சொன்ன அளவில் வந்து பாதி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதை மிக்சியிலே அரைச்சிடுவேன். நீங்கள் வந்து காய வச்சுட்டு நல்லா மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன் மிஷினில் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இல்லை மசாலா ஐட்டம்லாம் அரைச்சிடுவாங்க, இல்லை சோம்பு அதெல்லாம் அரைச்சிட்டா இந்த சாம்பாரோட வாசனையே வந்து கெட்டு போய்டுறது. அதனால் இது வந்து எங்கள் மாமியார் வந்து எப்பயுமே வீட்டில் தான் வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாமே வீட்டில் தான் அரைப்பாங்க. அதனால் நானும் கொஞ்சமாக ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி எப்படி முடியுதோ டைம் இருக்கோ அது தகுந்த மாதிரி அரைச்சிட்டுருவேன். இப்போ நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ வந்து வெயிலே இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அது மாதிரி ட்ரையாக ஒரு இல்பச்சட்டி எடுத்து அடுப்பில் காய வச்சுட்டு அதை வந்து வறுத்துக்கோங்க. எல்லா ஐட்டம்த்தையும் வறுத்துக்கோங்க. எப்படின்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கோங்க. அப்படியே பத்த காய வச்சு நல்லா செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துட்டு கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் எல்லாமே வந்து வெயிலில் காய வச்சேன். வெந்தயம் மாத்திரம் வெயிலில் காய வைக்கல. இப்போ நான் அதை வந்து வறுத்துக்கிறேன் பாருங்கள். பாருங்க, வெந்தயம் இப்படி வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். வெந்தயத்தோட வாசனை நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவு வந்து வறுபட்டா போதும், லைட்டாக இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, அதோடய சேர்த்து கொட்டிடலாம். அதே மாதிரி நீங்கள் வரமிளகா வந்து அரைக்கும் போது இந்த காம்பை எடுத்துகிட்டு அரைங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, வண்டு வந்துடும். அதனால் காம்பை ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிளகா வந்து அரைங்க. அது மாதிரி இது வந்து விரலி மஞ்சள், இது வந்து மிக்சியில் போட்டோடனே அரைப்படாது. அதனால் எடுத்து தட்டிக்கோங்க. முதல்ல தட்டிட்டிங்கன்னா நல்லா உதிராக வந்துடும். ரெண்டும் பாதியமாக உடஞ்சிரும் இல்லையா, அப்போ உங்களுக்கு அரைச்சிக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியாரோட ஸ்டைல் இந்த சாம்பார் பொடி. எல்லாரும் வந்து அனிதாவோட சாம்பார் பொடி கேட்டிருந்தீங்க. அவங்க இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆனவுடனே கண்டிப்பாக அவங்கள வச்சு நான் வந்து அனிதா சாம்பார் பொடி அவங்களே சொல்கிறேன் நான். இது எங்கள் மாமியார் ஸ்டைல் சாம்பார் பொடி. இது வந்து சாம்பார் பொடி மட்டும் கிடையாது, இதில் நீங்கள் வந்து ரசம் பண்ணலாம், அப்புறம் வத்த குழம்பு வைக்கலாம். இது வந்து காமனான ஒரு பொடி. சாம்பார், ரசம், வத்த குழம்பு எல்லாமே இதில் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், ஸோ அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ மிளகா மட்டும் போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ அதை மட்டும் அரைச்சிருக்கோம் பாருங்கள். இதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து தனியா போட்டிருக்கோம், இதையும் வந்து தனியாக அரைச்சி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மஞ்சள் வந்து மிக்சியில் அரைப்படாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி கல்வரல் இருந்ததுன்னா அதில் போட்டு கட்டிக்கோங்க, ஈஸியாக அரைப்பட்டும். இங்கே பாருங்கள், இதுலேயே தெரியும். இது பார்த்தீங்களா, நல்லா தூளாக எடுத்து இன்னும் 2 வாட்டி இடிச்சிங்கன்னா நல்லா தூளாகவே ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், தனியாக நல்லா அரைச்சிட்டோம். இதையும் மிளகாப்பொடி அரைச்சோடனே அதிலே கொட்டிடலாம். இப்போ அதே மிக்சியில் என்ன பண்ண போகிறோம்னா, விரலி மஞ்சள் இடித்து வச்சுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் காய வச்ச பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா, இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தோன்னா அதில் வண்டு வராது. அது மட்டும் இல்லை, மிளகாப்பொடியோட கலரும் மாறாது. இது வந்து எங்கள் மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் அது இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து கலர் மாறாமல் வருது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்க பருப்பு மஞ்சள் மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாதி பாதியாக அரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சி வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்தாப்பில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பூன் உப்பு யூஸ் பண்ண சொல்லியா, கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து நீட்ட மிளகா யூஸ் பண்ணேன், வர மிளகா. நீங்கள் வந்து குண்டு மிளகா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த மிளகா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா கலரே நல்லாயிருக்கும். நீங்கள் மிஷினில் அரைக்கிறத விட வீட்டில் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிட்டோம். நாம் பாருங்கள் கலரே நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் மிக்சியில் அரைச்சதுனாலன்னு சொல்லலை, மிஷின்லேருந்து நீங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்தாலுமே வந்து கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டப்பாவை வந்து திறந்து வைங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மூடிக்கோங்க. இதில் வந்து எப்படி வந்து சாம்பார் பண்ணுறது, அப்புறம் ரசம் பண்ணுறது, வெத்தக்குழம்பு பண்ணுறது 3 நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அளவோடு நான் எழுதிடுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.